ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த கிளாஸ்க்கான டெஸ்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 6th நியூ தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய இயல் 3ல் இருக்க 2 தலைப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல் தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் ஆத்திச்சூடி. இரண்டாவது தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த பாடமான அறிவியலால் ஆல்பம். ஸோ நாளைக்கு எந்த லெசனில் டெஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதே இயல் 3ல் இருக்கக்கூடிய கணியனின் நண்பன் அப்படிங்கிற பாடமும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒளி பிறந்தது. ஸோ இந்த 2 பாடங்களும் சேர்த்து நமக்கு நாளைக்கு தேர்வு இருக்கும். ஸோ நாளைக்கு மறக்காமல் படிச்சுட்டு வந்து தேர்வு எழுதி பார்த்துருங்க. ஸோ இன்றைக்கி முதல் தலைப்பான அறிவியல் ஆத்திச்சூடியில் என்னென்ன கேள்விகள் இடம்பெற்றிருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ முதல் கேள்வி பார்த்திங்கன்னா அகர வரிசையில் அறிவுரைகளை கூறும் இலக்கியம் எது? ஆப்ஷன் ஏ கலம்பகம், ஆப்ஷன் பி ஆத்திச்சூடி, ஆப்ஷன் சி வெண்பா, ஆப்ஷன் டி தூது. ஸோ வழக்கப்போல் ஒரு 5 to 10 செகண்ட் நான் டைம் தரேன். ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அகர வரிசையில் அறிவுரைகளை கூறும் இலக்கியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ஆத்திச்சூடி. ஸோ அடுத்த செகண்ட் கொஸ்டின், புதிய ஆத்திச்சூடியை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி வாணிதாசன், ஆப்ஷன் டி முடியரசன். ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ புதிய ஆத்திச்சூடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். ஆத்திச்சூடிங்கிறது ஔவையார், புதிய ஆத்திச்சூடிங்கிறது பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கிறவர் நெல்லை சுமுத்து. ஓகேங்களா, அந்த 3 விஷயமும் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது, அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு என்ற பாடலின் ஆசிரியர் யார்? பாரதியார், அறிவுமதி, சுஜாதா, நெல்லை சுமுத்து. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய நெல்லை சுமுத்து. அடுத்து 4th கொஸ்டின், அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் யார்? பாரதியார், அறிவுமதி, சுஜாதா, நெல்லை சுமுத்து. ஸோ இப்போ தானேங்க சொன்னேன் அறிவியல் ஆத்திச்சூடிங்கிறது நெல்லை சுமுத்து, புதிய ஆத்திச்சூடிங்கிறது தான் பாரதியார். அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய நெல்லை சுமுத்து. அடுத்தது 5th கொஸ்டின், இயன்றவரை என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ இனிப்பு, ஆப்ஷன் பி முடிந்தவரை, ஆப்ஷன் சி உணவு, ஆப்ஷன் டி மருந்து. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 5th கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இயன்றவரை அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய முடிந்த வரை. அடுத்தது, ஒருமித்த என்ற சொல்லின் பொருள் என்ன? ஒன்றுபட்டு, உணவு, தனித்து, பகைத்து. ஸோ ஒருமித்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய ஒன்றுபட்டு. அடுத்தது 7th கொஸ்டின், ஔடதம் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ விருந்து, சீர்மை, மருந்து, ஒழுக்கம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஔடதம் அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய மருந்து. அடுத்து 8th கொஸ்டின், தம்மை ஒத்த அழநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பெற்றவர் யார்? சுஜாதா, மயில்சாமி அண்ணாதுரை, அறிவுமதி, நெல்லை சுமுத்து. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி நெல்லை சுமுத்து. அடுத்தது 9th கொஸ்டின், நெல்லை சுமுத்து எந்தெந்த நிறுவனங்களில் பணியாற்றியவர்? விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ்வான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். அனைத்தும் சரியானது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய அனைத்தும் சரியானது. அதாவது இங்கே இருக்கக்கூடிய 3 மையங்களிலுமே நெல்லை சுமுத்துங்கிறவர் பணியாற்றியிருக்காரு. ஸோ அதனால் ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய அனைத்தும் சரி. அடுத்த 10th ஒன், உடல் நோய்க்கு டேஸ் தேவை? ஔடதம், இனிப்பு, உணவு, உடை. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய ஔடதம், அதாவது உடல் நோய்க்கு மருந்து தேவை. அப்போ ஔடதம்ங்கிறதோட பொருள் மருந்து. அடுத்து 11வது கேள்வி, நண்பர்களுடன் டேஸ் விளையாடு? ஒருமித்து, மாறுபட்டு, தனித்து, பகைத்து. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய ஒருமித்து. ஒருமித்தோட பொருள் என்னென்னா ஒன்றுபட்டு. அப்போ நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு. அடுத்தது 12th கொஸ்டின், கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது
கண் கூட்டல் அரி, கண்டு கூட்டல் அரி, கண்ட கூட்டல் அரி, கண் கூட்டல் டரி. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய கண்டு கூட்டல் அரி. அடுத்து 13th கொஷின். ஓய்வற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற, ஓய் கூட்டல் அற, ஓய் கூட்டல் வர, ஓய்வு கூட்டல் வர. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடிய ஓய்வு கூட்டல் அற. அடுத்து 14வது கேள்வி. ஏன் கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஏன், என்று, ஏனென்று, ஏன் என்று, ஏனன்று. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ஏனென்று. அடுத்தது 15வது கேள்வி. ஔடதம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஔடதமாம், ஔடதம் ஆம், ஔடதாம், ஔடத ஆம். ஸோ இந்த கேள்விக்கான சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடிய ஔடதமாம். அடுத்தது 16th கொஷின். எதிர்ச்சொல்லை கொண்டு பொறுத்துக. ஸோ அணுகு, ஐயம், ஊக்கம், உண்மை. ஸோ இதுக்கான ஆன்சர் நானே ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடலாம். அணுகு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விலகு. ஐயம் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் அப்படி பார்த்திங்கன்னா, அதாவது எதிர்ச்சொல் ஐயம்ங்கிறதுக்கு தெளிவு. ஊக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சோர்வு. உண்மை அப்படின்னா பொய்மை. அப்போ ஆன்சர் வந்து 4, 1, 2, 3. ஸோ ஆன்சர் வந்து 4, 1, 2, 3ங்க. ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 1, 2, 3 ஆப்ஷன் டியில் இருக்குது. சரி, இந்த கேள்வி அப்படியே நமக்கு 2023 அதாவது இந்த வருடத்தில் கேட்கப்பட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ஓகேங்களா? இது அப்படியே வந்து நமக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ புக்கில் படிக்கும்போது இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் சொல்லிட்டு. இல்லைனா நம்ம சேனலில் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும், ப்ரீவியஸ் இயர் கொஷினில் அந்த கொஷின் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது 17வது கேள்வி. நெல்லை சூமுத்து டேஸுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். 50, 80, 70, 60. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 80. அடுத்து ஆத்திச்சூடியை இயற்றியவர் யார்? ஔவையார், கனிமேதாவியார், காரியாசன், நக்கீரர். ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டே ஒரு கொஷின் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தோம். ஆத்திச்சூடிங்கிறது ஔவையார், புதிய ஆத்திச்சூடிங்கிறது பாரதியார், அறிவியல் ஆத்திச்சூடிங்கிறது எழுதினவர் நெல்லை சூமுத்து அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது 19வது கேள்வி, அதாவது இந்த தலைப்புக்கான கடைசி கேள்வி. கூற்று 1. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் மயில்சாமி அண்ணாதுரை. கூற்று 2. அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் நெல்லை சு முத்து. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 வந்து தவறானது. ஏன்னா அப்துல் கலாம் வந்து யார் அங்கே பாராட்டியிருப்பார்? நெல்லை சூமுத்துவை தான் பாராட்டியிருப்பார். இங்கே மயில்சாமி அண்ணாதுரையும் தவறாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் நெல்லை சூமுத்து. ஸோ கூற்று 1 தவிர 2 மட்டும் சரியானது. ஆப்ஷன் டி தான் சரியானது. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து வேணும்னு வச்சிங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே நாங்கள் இந்த வீடியோ அப்லோட் ஆன கொஞ்ச நேரத்தில் இந்த கொஷின் பிடிஎஃபே வந்து அப்லோட் பண்ணிடுவோம். வேணுங்கிறவங்க அங்கே டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். டெலகிராம் சேனல் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த தலைப்பு பார்த்திங்கன்னா அறிவியலால் ஆள்வோம். ஸோ முதல் கேள்வி, பானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்ற பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய பாரதியார். அவன் எப்போதும் உண்மையையே என்ன பண்ணுறாங்க, உரைக்கின்றான்ங்கிறது நல்லா தெரியும். எந்த ரை வரணும் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ரை. அப்போ ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய உரைக்கின்றான். ஸோ அடுத்தது 3வது கேள்வி. ஆழ்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழம் கூட்டல் கடல் அப்படின்னு வந்து வரணும். சரிங்களா? ஆழ்கடல்ங்கிறது ஆழ்கடல் அப்படின்னு வந்து நீங்கள் பிரிச்சிடக்கூடாது. ஆழம் கூட்டல் கடல்னு தான் நம்ம பிரிக்கணும். ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான பதில். அடுத்தது 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விண் கூட்டல் வெளி. அப்போ ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடியது தான் விண் கூட்டல் வெளி தான் நமக்கு சரியானது. அடுத்து 5th கொஸ்டின். நீலம் கூட்டல் வான் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னங்க வரும்? நீலம் கூட்டல் வான் அப்படிங்கிறது நீலவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் சியில் இருக்கிற பதில் தான் சரியானது.
அடுத்தது கடைசி கேள்வி. இந்த தலைப்புக்கான கடைசி கேள்வி என்னென்னா, இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இல்லாதியங்கும். அதாவது இந்த இத்து கூட்டல் ஊல ஊ கெட்டுட்டு அந்த இத்தும் ஈயும் சேர்ந்துச்சுன்னா தீங்கிறது நமக்கு கிடைக்குங்களா. அப்போ இல்லாதியங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் சியில் இருக்கிறது தான் நமக்கு சரியான பதில். ஸோ இன்றைக்கி 6வது வகுப்பில் 3வது இயலில் 2 தலைப்புகள் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அதே 3வது இயலில் அடுத்த 2 தலைப்புகள் தான் நாளைக்கு வந்து தேர்வு இருக்கும். கணியனின் நண்பனும் ஒளி பிறந்தது இந்த 2 தலைப்பும் வந்திருக்கும். அடுத்தது இலக்கணம் மட்டும் லாஸ்ட்டாக வந்து தனியாக நடந்துருங்க. ஸோ இதே போல் 6th 7th வந்து ஒரு நாளைக்கு 2 தலைப்புன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு இயல் வந்து 3 நாளில் வந்து நம்ம கவர் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ டக்குன்னு டெஸ்ட் எழுதிட்டு வந்துக்கிட்டே இருங்க. கூடவே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் சிலபஸ் வந்து டக்குன்னு கவர் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ கொஷின்ஸ் வந்து ரீட் பண்ணும்போது ஆன்சர் தெரியும் அப்படிங்கிறவங்க கமெண்ட்டில் வந்து சொல்கிறனாலும் சொல்லுங்கள். இல்லைனா வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம், இல்லைனா ஒரு கமெண்ட் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். ஸோ இந்த கொஷின் PDF வேணும் அப்படிங்கிறவங்க முன்கூட்டியே நான் சொன்ன மாதிரி டெலிகிராம் சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த PDF வந்து நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.